வணக்கம். நாம இந்த பாடத்துல கோவும் கேலியே கேவாசைங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கோ இக்கு ஐ, கேலியே கேவாசைன்னா இக்காக இக்கு வேண்டி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கதா. நாம சொல்லும்போது சொன்னோம் மே நான், நாங்கள். இது கூட இந்த கோவும் கேலியும் சேர்ந்தா மாற்றம் அடையும். அது என்ன சார், நம்ம தமிழ்ல அப்படித்தானே இருக்கு. இப்போ நான் கூட இக்கு சேர்ந்தா நானுக்குன்னு சொல்ல போறதில்லை, எனக்குன்னு தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி நாம் பிளஸ் இக்கு எங்களுக்கு தான் நம்ம சொல்றோம். அதே போலதான் இங்கேயும் நமக்கு சிறு மாற்றம் இருக்கு. அதை வச்சு இங்கேயும் மனசுல பதிய வச்சுக்கணும். அப்போ மே கூட கோ சேர்ந்தா நான் கூட இக்கு அல்லது ஐ, நான் இக்கு நான் ஐ சேர்ந்தா என்ன நடக்கும்? முஜ்கோ முஜே, முஜ்கோ எனக்கு, என்னை. பாருங்க, நான் பிளஸ் கோ, எனக்கு என்னைங்கிறது முஜ்கோ முஜே, ரெண்டு எனக்கு என்னை. நம்ம தமிழே மாதிரி நான் இக்கு சேர்ந்தா எனக்குன்னு மாறுற மாதிரி இங்க முஜ்கோ முஜேன்னு மாறுது. ரைட். அடுத்தது பாருங்க, மே கூட கேலியே சேர்ந்தா என்ன நடக்கும்? இப்போ கேனா ஏ மாத்திரம் இருக்கு. கே மே பிளஸ் கேலியே. நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நான் இக்காக இக்கு வேண்டினா எனக்காக எனக்கு வேண்டின்னு சொல்ற மாதிரி ஹிந்தியில மே கூட கேலியே கே வாஸ்தே சேர்ந்தா என்ன நடக்கும்னா மே பிளஸ் கே சேர்ந்து இந்த கே மாத்திரம் இருக்கனால மேரேன்னு மாறும். மேரே லியே, அந்த கே வந்து இங்க சேர்ந்து மே கூட சேர்ந்து நம்ம படிச்சிருக்கோம் மேரா மேரே மேரி, எனது என்னுடைய அப்படி படிச்சிருக்கோம். அதுதான் இங்க பயன்படுத்த போறோம். அந்த மே பிளஸ் கேலியே சேர்ந்தா மேரே லியே. என்னுடைய அம்மா மேரி மா, என்னுடைய அப்பா மேரே பிதாச்சி. நம்ம படிச்சிருக்கோமே மேரே எனது என்னுடைய. அதே தான் இங்க மே பிளஸ் கேலியேங்கிறது மேரே லியே. லியே வந்தனால வேண்டி இக்காக, அப்போ எனக்காக எனக்கு வேண்டி மேரே லியே. மேவும் கேலியும் சேர்ந்தா கே வாஸ்தே, அப்படிதான் மேவும் கேலியும் சேர்ந்தா மேரே வாஸ்தே. அந்த கே ஆனது மே கூட சேர்ந்து மேரே. நம்ம மேரேங்கிற வார்த்தை தனியாக படிச்சுக்கோமே, மேரா மேரே மேரே, எனது என்னுடைய, அது படிச்சுக்கோம். மேரான என்னது பின்னால் ஆண்பால் வந்தால் மேரா. இப்போ என்னுடைய தம்பி மேரா பாய், என்னுடைய அப்பா மதிப்பு கொடுக்கணும், அப்போ மேரே பிதாச்சி. என்னுடைய அம்மா என்னுடைய தங்கை, பெண்பாலுக்கு எல்லாம் ஒன்று தான், மேரி தான். மேரி மாதாஜி, மேரி பேன். ஓகே, அதே தான் இங்கே வருது. ஆனால் இங்கே கே வந்ததுனால மேரே தான் வரும். அப்போ லியே வாசே இதுக்கெல்லாம் முன்னாடி மேரே தான் வரும். மேரே லியே மேரே வாசதே வரும். மேரா லியேவோ மேரி லியேவோ வராது. அது ஒரு நினைவு வச்சுக்கோ. அப்போ மேரே லியே மேரே வாசனை எனக்காக எனக்கு வேண்டி. சரி, ஹம் கூட சேர்ந்தா நடக்கும் ஹம் பிளஸ் கோ. இப்போ ஹம்னா நாம் நாங்கள். அது தமிழ்ல நம்ம சொல்லும்போது நாம் பிளஸ் இக்கு நாமுக்குன்னு சொல்ல போறதில்லை, எங்களுக்கு எங்களுக்குன்னு சொல்றோம். அப்போ எங்களுக்கு நாம் பிளஸ் கோ எங்களை, நமக்கு நம்மை, அந்த மீனிங் தான் இது. அப்போ உங்க கோ வந்தனால ஹம் கூட டைரக்டா சேர்ந்து ஹம்கோ ஹமேன்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஹமேனாலும் ஹம்கோனாலும் ஒரே மீனிங் தான். எங்களை எங்களுக்கு, நம்மை நமக்கு, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். மீனிங் ஒன்று தான். எங்களைனாலும் நம்மைனாலும் எங்களுக்குனாலும் நமக்குனாலும் ஒன்று தான். அப்போ இங்கே வந்து ஹம் பிளஸ்கோ ஹம்கோ ஹமே அந்த மாதிரி வரும். அடுத்தது பாருங்க, ஹம் கூட கேலியே கே வாஸ்தே. இங்கே கே வந்ததுனால இங்கே என்ன நடக்கும்? அதே மாதிரி மேரா மேரே மேரிங்கிறதுல ஹமாரா ஹமாரே ஹமாரி, இங்கே ஹமாரே மாதிரி வரும். அப்போ ஹம் பிளஸ் கேலியனா ஹமாரே லியே, ஹம் பிளஸ் கே வாஸ்தே ஹமாரே வாஸ்தே, நமக்காக நமக்கு வேண்டி, எங்களுக்காக எங்களுக்கு வேண்டி, அதுவும் சொல்லலாம். அப்போ ஹம் பிளஸ் கேலியே சேர்ந்தா ஹமாரே லியே ஹமாரே வாஸ்தே. இது வந்து கே வந்து ரேயா மாறுது. அப்போ ஹமாரே லியே ஹமாரே வாஸ்தே, எங்களுக்காக எங்களுக்கு வேண்டி, நமக்காக நமக்கு வேண்டி.